ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம் இன்றைக்கி ஒரு நியூஸ் சைனீஸ் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ட்ராமா நேம் வந்து த எவர்லாஸ்டிங் லவ். இந்த ட்ராமாவில் லவ், ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன்ட்டு ரொம்ப கலக்கலாக போக போகுது. அதனால் நம்ம இந்த ட்ராமாவை ரெண்டு எபிசோடை நம்ம ஒரே பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ராமாவை பார்க்கலாமா? ட்ராமா ஓப்பனிங்லேயே ஒரு கல்யாணத்தை தான் காட்டுறாங்க. அந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை பயந்து வராரு பாருங்களேன். அங்கே ஒரு பெரியவருக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் மக்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மாஸ்டருக்கு வணக்கம் சொல்கிறாங்க. அப்பையும் நம்ம ஹீரோ கண்ணில் ரொம்ப பயம் தெரியுது. ஆமாங்க, இவர் தான் நம்ம ட்ராமாவுடைய ஹீரோ. அதே போல் மணப்பொண்ணை நினச்சி அவர் முகத்திலேயே கவலைப்படுறது தெரியுது. ரெண்டாவதாக மாஸ்டருக்கு வணக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அவங்க கையில் அந்த பொண்ணோட கையிலேருந்து கத்தி எடுத்துடுறாங்க. கத்தி எடுத்து அந்த மாஸ்டரை தாக்க போகிறாங்க. அந்த மாஸ்டர் சாதாரண ஆள் இல்லையே போல இருக்கு. அவர் பார்க்க தான் வயசான ஆள் மாதிரி இருக்காரு. மார்ஷியல் ஆர்ட்டில் புலி போல. அப்படியே அந்த கத்தியை தடுத்து அவங்கள பறக்க விட்டுறாரு. அந்த பொண்ணை கீழே விழுந்து ரத்தம் கக்கிடுறாங்க. உனக்கு என்ன தைரியன்ட்டு அந்த மாஸ்டர் அந்த பொண்ணை தாக்க வருவாங்க. அப்போ ஹீரோ வந்து மறைச்சிக்கிறாரு. அந்த அடி ஹீரோ மேலே பட்டுறதா அவருக்கே ரத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து இங்கேருந்து போயிடுன்னு துரத்தி விடுறாரு. ஆமாம், இவங்க தான் நம்ம ஹீரோயின். அப்படியே சீன் கட் ஆகுது. அப்படியே 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய மென்ஷனில் காவலாளிகள் தேவைன்ட்டு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லைனில் நம்ம ஹீரோயினும் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயினோடைய டைம் வந்த உடனே அவங்களும் போய் முன்னே நிற்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறவனும் அவங்கள மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு நீ ஃபிட்னஸாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராங் பண்ணிடுறானா. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி காசு எடுத்து கொடுக்குறாங்களாம். ஒரு பவுச் எடுத்து கொடுக்க உடனே அவனும் யாருக்கும் தெரியாத மாதிரி எடுத்துக்கிட்டு நீ செலக்டடு அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே செலக்ட் பண்ணவங்களை எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு டெஸ்டிங்காக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அந்த டெஸ்டெல்லாம் எப்படி போகுதுன்ட்டு நம்ம ஹீரோவும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் நம்ம ஹீரோயினை ஒருத்தன் தாக்கிக்கிட்டு இருப்பான். அதுலேருந்து அவங்க தப்பிச்சு போகணும். அதே போல் அவங்க தப்பிச்சு போய்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் அவங்க கத்தி கீழே விழுந்துருது. அந்த கத்தியை பார்த்த உடனே அவர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவர் சின்ன குழந்தையா இருக்கிறப்பயே ஒரு பெண் குழந்தை வந்து அந்த சின்ன பையனை காப்பாற்றிட்டு நான் உன்னை எப்போவுமே காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை காட்டி தான் பேசியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே மீட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அது அவருக்கு ஞாபகம் வந்து நம்ம ஹீரோயினை கையை காட்டி அசிஸ்டண்ட்டுக்கிட்டே இவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அசிஸ்டன்ட் நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த அம்பு வீட்டுக்கிட்டு இருக்கான்ல அவனை தான் கை காட்டி சொல்லிக்கிட்டு இருக்காராட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் அவன் பண்ணுறது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப நல்லா பண்ணுறான்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அம்பு விடுறவனை சொல்லலை, அதுலேருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன அவனை பாருங்களேன், அவனுக்கு ஸ்கில்லே கிடையாது, அவன் ரொம்ப வீக்காக இருக்கான், அவனை போயிட்டா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு அம்பை எடுத்து வச்சு எய்ம் பண்ண போகிறாங்க. அந்த அம்பை அப்படியே கீழே விழுது. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சிரிக்கிறாங்க. இவனை பாருங்க, இவனுக்கு திறமையே இல்லை, இவனை போய் செலக்ட் பண்ணுறீங்களேங்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ அவனை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் யூனிஃபார்ம் மாற்றுறதுக்காக உள்ளே வருவாங்க. அங்கே ஒரு காவலாளி இருந்துக்கிட்டு நீ என் முன்னாடி தான் மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆம்பளை பிள்ளை, அதனால் நம்ம முன்னாடி மாற்றினா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயினுக்கு தான் என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேமேனு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நல்ல வேலையாக வெளியே ஒரு ஆள் இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. உடனே சரி நீயே துணி மாற்றிக்கிட்டு வெளியே வான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு மூச்சே வருது. நல்ல வேலை இங்கேருந்து போயிட்டான். அப்படியே நைட்டும் ஆகுது. நைட்டில் அந்த மேன்ஷன் ஓட்டு மேலே ஒருத்தன் பறந்து சுற்றிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். உள்ளே நம்ம ஹீரோவும் குளிச்சு ரெடி ஆகிட்டு காட்டுக்குள்ளே குதிரையில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நடு காட்டில் இருந்து யாரோ அம்பை விட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு இவங்களும் இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயம் அசிஸ்டண்ட் மேலே ஒரு அம்பு பாஞ்சிரும். நம்ம ஹீரோட ஆட்களும் அடிபட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க. ஹீரோ மட்டும் தனியாக நிற்பாரா. அந்த சமயம் அந்த கும்பல்லாம் ஒன்று சேர்ந்து ஹீரோவை சுற்றி வளைச்சிடுறாங்க. அவரும் ஒரே அடியில் அடித்து தும்சம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் எழுந்திரிச்சு வந்துட்டு, மாஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது, இத்தனை பேர் நம்மளை இங்கே தாக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னா நம்ம மேன்ஷனில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பற்றி நீ இப்போ கவலைப்படாத, இந்த ஆளுங்கள்லாம் யாரு எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே காலையிலே ஆகுது. ஹீரோயின் ட்ரெஸ் மாற்றுறதுக்காக உள்ளே நின்றுட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல ஒரு பையன் வந்துட்டு என்ன ட்ரெஸ் மாத்துறியா மாத்துன்னு சொல்கிறான். நீ இங்கேருந்து போடா, எதுக்குடா இங்கே நின்றுட்டு இருக்க, என்னால் நீ இருக்கிறதெல்லாம் மாற்ற முடியலன்னு சொல்கிறாங்களா. எதுக்காக பயப்படுற, இது நம்ம மாஸ்டரோட மேன்ஷன் தானே, நீ எதுக்காக பயப்படுற, மாற்று அப்படின்னு சொல்ல இல்லை நீ இங்கேருந்து போன்னு சொல்கிறாங்க.
அப்புறம் ஏய் நில்லு, என் பேர் ஒன்றும் ஏய் ஓய் இல்லை, என் பேர் ஆமு அப்படிங்கிறாங்க. அவனுக்கு அந்த பேரை கேட்ட உடனே ஏதோ வியர்டாக தெரிஞ்சிருக்கான் போல இருக்கு. முகத்தை ஒரு மாதிரி சுழிச்சிக்கிட்டு என்ன பேரோ வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். எங்க காட்டுக்குள்ள காலையில வரைக்குமே சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயின் குரூப் அப்பதான் அங்க வருது. மாஸ்டர் சென், எதுக்காக இவ்வளோ நேரம் வரைக்கும் எல்லாரையும் நீங்களே அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்களையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, நாங்களும் உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருப்போம்ல அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்களா. உடனே பக்கத்துல இருந்த பையன் கலாய்ச்சி விட்டுறான். ஆமாமா, நீ வந்து அடிச்சு தும்சம் பண்ணி எல்லாரையும் சாச்சிருவ பாரு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுட்டு சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக பார்ப்பாங்க. அந்த சமயம் அந்த காட்டுக்குள்ள ஒருத்த மறைஞ்சு நின்று அம்ப விட்டுறான். அது நம்ம ஹீரோயின் அம்மு நெஞ்சிலேயே குத்துருது. உடனே சென் அவங்கள தனியா தூக்கிட்டு போயிடுறாரு. அவருக்கு தான் தெரியும்ல இவங்க ஒரு பொண்ணு அப்படின்ட்டு. அவங்கள தனியாக தூக்கிட்டு வந்து ஒரு மரத்தில் சாய்ச்சி வச்சுட்டு அந்த அம்பை மெதுவாக எடுத்து விடுவார். அந்த அம்பில் பாய்சன் தடவி இருக்கிறதெல்லாம் அவங்க மேலே போட்டிருக்க ஷர்ட்டை லேசாக நகர்த்தி விட்டுட்டு அந்த பாய்சனை எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பாரா. அதில் அவங்களுடைய டேட்டூஸ் தெரியுது. அந்த டேட்டூ சின்ன பிள்ளையில ஒரு பொண்ணு இவரை காப்பாற்றி இருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு இந்த ஸ்டார் போட்டிருப்பா. உனக்கு எதுவும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா என்னை கூப்பிடு, அதுவும் நீ என்னைய நட்சத்திர நாயகி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டன்னா நான் வந்துடுவேன் உன்னை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு அப்போ நீ தானே நீ என்னுடைய நட்சத்திர நாயகியா அப்படின்ட்டு அவங்க காயத்தில் வாய் வச்சு அந்த விஷத்தை உறிஞ்சி துப்பிட்டு வீட்டில் கொண்டு வந்து படுக்கவும் வச்சிருப்பாரு. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அவரே பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நைட்டில் அவங்களுக்கு கனவுல அவங்க அம்மா அம்மோ நீ இங்கேருந்து ஓடி போயிடு ஓடி போயிடு ஓடி போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் குட்டி பொண்ணா இருக்கக்குள்ளே பயந்து யாருக்கோ பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு அவங்க டிஸ்டர்ப் ஆகிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்களா. சென்னோ, அம்மோ என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை காப்பாற்றாததை விட்டுட்டேன், இனிமேல் நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்படியே காலையிலே ஆகுது. சென் அவருடைய ரூமுக்கு வந்துட்டு அந்த அம்பு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரோட அம்பு, யாருக்கோ எங்களை தாக்கிறதுக்காக வந்தாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த சைடு அம்மு இப்பதான் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல அந்த கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாலையா அந்த பையன் தான் உட்காந்துருக்கான். பக்கத்துல இவன் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நீ எதுக்காக ஏன் ரூமுக்கு வந்த? இல்லை உனக்கு நான் மருந்து கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். இந்த மருந்து எங்க அம்மா தான் செஞ்சு கொடுத்து விட்டாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. அது சரி, என்ன யாரு காப்பாத்தினதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு யார் உன்னை காப்பாத்திருப்பா, நீயே யோசிச்சு பாருன்னு அந்த பையன் சொல்றான். சென் வெளியே நின்றுகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. யார் கொல்ல வந்திருப்பான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் அவங்க அண்ணா வீல் சேர்ல வந்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்த உடனே சென் போயிட்டு அண்ணா வணக்கம்னு சொல்ல, நைட்டு ஏதோ தாக்குதல் நடந்துச்சாமே, யார் உன்னை கொல்ல நினைக்கிறா? அவங்களாம் ரொம்ப நல்லாவே சண்டை போட தெரிஞ்சவங்க மாதிரி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்ணா, அவங்க என்னை பிளான் பண்ணி கொல்றதுக்காக பார்த்துருக்காங்க. யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல, ஆனால் நான் கூடிய சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சிருவேன். அவங்க திரும்ப ஒரு டைம் என்னை அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த சமயம் அவங்க யாருங்கிறத நான் கிளியராக கண்டுபிடிச்சிருவேன். அண்ணா நம்ம 2 பேருமே சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீல் சேரை தள்ளிக்கிட்டு வருவார். அப்போ அசிஸ்டண்ட் ஓடி வந்துட்டு, இல்லை நீங்கள் யாரும் வெளியே போகக்கூடாது, நம்ம மேன்ஷனுடைய டோரையும் நாங்கள் லாக் பண்ணிட்டோம், இப்போ நம்ம மேன்ஷனுக்கு ஆபத்து வர மாதிரி இருக்குது, அதனால நீங்கள் வெளியே போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே சென்னோட அண்ணனும், அவங்களால எங்களை தாக்க முடியும்னு நினைக்கிறியா? மன்னிச்சிருங்க மாஸ்டர், நாங்கள் அவங்கள பிடிக்கிறதுக்காக ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால நாங்கள் கண்டிப்பாக அவங்கள பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. இங்கே அந்த பையன் இன்னமும் விடலை, நீ சென்க்கு ரிலேட்டிவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்க, என்ன சொல்கிற, பைத்தியம் மாதிரி பேசாத, நான் ஒன்றும் ரிலேட்டிவ்லாம் கிடையாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. இல்லை நீ ரிலேட்டிவ் தான், எனக்கு நல்லாவே தெரியுது, நீ ஒரு யூஸ்லெஸ், உனக்கு சண்டை போடவே வரல, ஆனாலும் சென் உன்னை எப்போ பார்த்தாலும் சேவ் பண்ணுறாரு, எனக்கு நல்லாவே தெரியுது நீ சென்னுடைய ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்கிறானா. உடனே அம்மா கோவப்பட்டு அவங்க பெட்ஷீட்டை எடுத்து அவன் மூஞ்சிலே போட்டு விட்டுட்டு வெளியே போடான்னு துரத்திக்கிட்டு இருப்பாங்களா. அவன் போனவன் தடுக்கி விட்டுட்டு சென் அண்ணா மேலே விழுந்துடுறான். அம்மாவும் அவன் மேலே விழுவுற மாதிரி போயிடுவாங்களா. சென் வந்து காப்பாத்திடுறாரு. அப்போ 2 பேரும் கொஞ்ச நேரம் ஷாக் ஆகி பார்க்க அப்படியே சுதாரிச்சிடுறாங்க, டக்குன்னு விளைவிக்கிறாங்க. இந்த பையன் நல்லா பயந்து போயிடுறான். அச்சோ என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர்ன்ட்டு எழுந்திரிச்சிடுறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு அம்மாவை பார்த்துட்டு, இவனை தானே நீ காப்பாத்தின? ஆமாண்ணா, உனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. உடனே அவங்களும் சும்மா தலையை மட்டும் ஆட்டுறாங்களா. சரி நீ பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேரை தள்ளிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க 2 பேரும். அம்மு அந்த வீல் சேரையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அம்மு என்னாச்சு, ஏன் இப்படி சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்க? அவருக்கு என்னாச்சு, அவர் ஏன் வீல் சேரில் இருக்காருன்னு கேட்குறதுக்கு, ஆமாம் அவர் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் வீக்காக இருக்காரு, அதனால் வீல் சேரில் தான் எப்பயுமே இருப்பார், அவரால் நடக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. அந்த சமயம் சென்னுடைய அசிஸ்டண்ட் அங்கே வந்துட்டு, மாஸ்டருடைய பர்சனல் விஷயம்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க,
என்ன உங்களுக்கு அவ்வளோ தைரியமான்னு கேட்ட உடனே பயந்து போயிடுறாங்க. உடனே ஒரு மருந்து பாட்டிலை எடுத்து கொடுத்து, அம்மோ நீ இது காயப்பட்ட இடத்துல போட்டுக்கு சீக்கிரமாக குணமாயிடும்னு சொல்லி கொடுக்குறானா. அவங்களும் வாங்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அசிஸ்டண்ட் கிட்ட சென் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, யார் அந்த ஆளுங்க நீ கண்டுபிடிச்சிட்டியன்னு சொல்லி கேட்குறதுக்கு, மாஸ்டர் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாகவே பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே சென் கையை நீட்டுவாரா, அவன் விலகி நிற்பான். ஏன் என்னாச்சு, உன் மனசில் பட்டதை சொல்லு, ஏன் இப்படி இருக்க? இல்லை மாஸ்டர், என்னால் உங்களை புரிஞ்சிக்க முடியல, நீங்கள் இப்போ கொஞ்ச நாளாக மாறி போயிட்டீங்க. அந்த அம்மாவுக்கு சுத்தமாகவே மார்ஷியல் ஆர்ட் வர மாட்டேங்குது, அவனை போயிட்டு நீங்கள் பர்சனல் பாடி கார்டாக வச்சுருக்கீங்க, நீங்கள் இப்போ ரொம்ப வியர்டாக நடந்துக்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை, ஏன் உனக்கு ஜெலஸ் ஆகுதுன்னு சென் கேட்குறதுக்கு, சென் நான் சீரியஸாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறான். ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால பேரை மென்ஷன் பண்ணி தான் கூப்பிடுவோம். உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஒரு டைம் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள ஒரு மூங்கில் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், அப்போ தான் என்னை காப்பாற்றினான். ஆனால் அவள் இப்போ வரைக்குமே என்னை ரியலைஸ் பண்ணவே இல்லை, ஏன்னு எனக்கு தெரியல, அவளுக்கு இத்தனை வருஷத்தில் என்ன ஆச்சு, அவள் என்னை தெரிஞ்சிக்காத மாதிரியே இருக்கா, என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா நீங்கள் அம்மாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்லன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறான். உடனே சென் முறைச்சு பார்ப்பாரா, மன்னிச்சிருங்க, அவங்க ஏற்கனவே உங்கள் உயிரை காப்பாற்றிருக்காங்க, அவங்க இப்போ எதுக்காக இப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னவும், சரி சரி விடு நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அப்படியே நைட்டு ஆகுது. அந்த வில்லோவுக்கு மேலே ஒருத்தன் பறந்து பறந்து போய்கிட்டு இருக்கானா, அங்கே உள்ள கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடுறாங்க, யாரும் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சென் வந்துட்டு அசிஸ்டண்ட் கிட்ட, வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, நீ உள்ளே தேடாத, முதல்ல வெளியே போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இப்போதான் தெரியுது எதனால அனுப்பி விட்டாருன்ட்டு. அந்த வில்லா மேலே சுற்றிக்கிட்டு இருந்தது வேற யாருமே இல்லை, அம்முதான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கத்தி பொத்துன்னு கீழே விழுது. அதை பார்த்துட்டு சென் சிரிச்சுக்கிட்டு சரியான முட்டாளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. அதுக்கப்புறம் அம்மா உள்ளே வந்துட்டு அவங்க ரூமில் உட்காந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா அம்மா, நான் இந்த மேன்ஷன் ஃபுல்லாகவே தேடிட்டேன், எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடைக்கல, நான் என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க சின்ன பிள்ளையா இருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு நினச்சி பார்க்குறாங்க. இவங்க குட்டி பிள்ளையா இருக்கக்குள்ளேயே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்களும் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சென் ஃபேமிலியில் ஒருத்த கூட இல்லாத அழிக்க போகிறாங்க, அவங்க இதுக்கு மேல் கொண்டு யாருமே உயிரோடு இருக்க போகிறது இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இவங்களும் ஒட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பயந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளுங்க திரும்பி வரக்குள்ள, பாரு எவ்வளோ பெரிய குடும்பத்தோட பொண்ணு இப்போ பிச்சைக்கறியா அலையிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு காசை வீசி போட்டுட்டு அந்த ஆளுங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கியும் போயிருப்பாங்க. தூக்கத்தில் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாகவே இருக்கும், அந்த கனவெல்லாம் வந்துட்டு போகும் போல். அப்போ சென் அங்கே வந்துட்டு அவங்க மேலே துணியெல்லாம் போத்தி விட்டுட்டு, நீ உண்மையாலுமே ஒரு சூப்பர் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுட்டு, இனிமேலாவது நல்ல கனவு உனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. சென் குளிச்சுக்கிட்டு இருப்பாரா, அம்மா அங்கே வந்துட்டு, மாஸ்டர் என்னை கூப்பிட்டு விட்டீங்களாமே, எதுக்காக கூப்பிட்டு விட்டீங்க, உள்ளே வான்னு கூப்பிடுறாரு. உள்ளே வந்தவுடனே அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு திரும்பிக்கிட்டு, மாஸ்டர் இங்கே உள்ளே வான்னு சொல்லி கூப்பிடுறாரா, மாஸ்டர் நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லவே இல்லை, எதுக்காக உள்ளே கூப்பிடுறீங்க, மாஸ்டர் உங்களை காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் என்னை கூப்பிடுறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாஸ்டர், அது என்னுடைய கடமை தானே, நான் உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, சரி மாஸ்டர் நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், நீங்கள் நல்லா கூலிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களா. நில்லு போகாத, இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாரு. என்ன, எதிரில் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணுப்பா, அதில் உனக்கு ஹெர்பல் பாத் எடுத்துக்கிறதுக்காக தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு, அதில் போய் குளி, உனக்கு அடிபட்டிருக்குல்ல, நீ அந்த மூலிகை தண்ணியில் குளிச்சின்னா உனக்கு உடம்பு சரியாயிடும், நீ அதில் போய் குளின்னு சொல்கிறதுக்கு, என்ன குளிக்கணுமா, நான் ஏற்கனவே குளிச்சுட்டேன் மாஸ்டர், நான் என்ன சொல்கிறேன்னா அதை செய், என்னை தேவையில்லாத குளிக்கக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணுனா அவங்கள நான் கொன்னுடுவேன், அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ போய் செய்யணும். சரி மாஸ்டர் நான் இங்கேருந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணலை, நான் போயிட்டு குளிக்கிறேன்ட்டு உள்ளே போயிட்டு குளிக்கிறதுக்கு போயிடுவாங்க. அவங்க அந்த பாத் டப்பில் உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே பக்கத்தில் ஒரு சாம்பிராணி இருக்குமா, அந்த சாம்பிராணி வாசனைப்பட்டு அவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அதோடைய இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, அப்போ தான் யூடியூப் நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷோ பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம சேனல் ரொம்ப குட்டியான சேனலாக இருக்குது, அதை நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அழகான விரலை எடுத்து நம்ம வீடியோவுக்கு கீழே ஒரு லைக் பட்டன் ஒன்று இருக்கும், அதில் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேத்துக்கு சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சேனலோட ஃபேமிலி ரொம்ப பெருசாகிடும், நம்ம ஃபேமிலியும் ஒரு பெரிய ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணலாம். அதோடு விடாமல் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும்
ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த ட்ராமாவை நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எனக்கு இன்னமும் கொஞ்சம் பூஸ்ட் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே போல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.